பார்க்க போற நியூஸ் எதை பத்தி அப்படின்னா, ஒரே நாளில் தங்கம் விலை 2வது முறையாக குறைவு. இத பத்தி தான் பார்க்க போறோம். இத பத்தின முழு விவரங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். பொருளாதார சூழ்நிலை பொறுத்து தங்கம் விலை நிர்ணயம் செய்யப்பட்டு நாள்தோறும் மாற்றி அமைக்கப்பட்டு வருகிறது. 2025ஆம் ஆண்டு தொடக்கத்தில் இருந்தே ஆபரண தங்கத்தின் விலை கிடுகிடுவென உயர்ந்து நாள்தோறும் புதிய உச்சத்தில் விற்பனையாகி வருகிறது. இருப்பினும் கடந்த சில நாட்கள் தங்கம் விலை ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகிறது. இந்த நிலையில் வாரத்தின் முதல் நாளான இன்றைய மே தினம் மே 12 தங்கம் விலை கடுமையான சரிவை கண்டுள்ளது. அதன்படி சென்னையில் இன்று காலை தங்கம் விலை கிராமுக்கு ரூபாய் 165 குறைந்து கிராம் தங்கம் 8880க்கும் சவரனுக்கு ரூபாய் 1320 குறைந்து ஒரு 71,040க்கும் விற்பனை செய்யப்பட்டது. சவரனுக்கு ரூபாய் 2360 குறைவு. இதனிடையே தங்கத்தின் விலை சவரனுக்கு இன்று மாலை மேலும் 1040 ரூபாய் குறைந்துள்ளது. இன்று ஒரே நாளில் தங்கம் விலை சவரனுக்கு ரூபாய் 2360 குறைந்துள்ளது. பொதுமக்கள் குறிப்பாக பெண்களின் மிகவும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தங்க ஆபரணங்களின் விலையை நகை கடைக்காரர்கள் எவ்வாறு கணக்கிடுகிறார்கள்? நகையின் இறுதி விலையானது ஒரு கிராம் விலை, செய்கூலி, சேதாரம் மற்றும் ஜிஎஸ்டி ஆகியவற்றின் அடிப்படையில் கணக்கிடப்படுகிறது. தங்க நாணயங்களின் வாங்க சிறந்த எடை என்ன? தங்க நாணயம் 0.5 கிராம் முதல் கிராம் வரையிலான மதிப்புகளில் கிடைக்கின்றன. முதல் முறையாக வாங்குபவர்கள் 1 கிராம் அல்லது 5 கிராம் நாணயங்களை தேர்வு செய்யலாம். அதே சமயம் வழக்கமான வாங்குவோர்கள் பெரும்பாலான பிரபலமான 10 கிராம் நாணயங்களை வாங்க விரும்பும். வாங்குவதற்கு எவ்வளவு வரி விதிக்கப்படுகிறது? கடைகளில் தங்கம் வாங்கும் போது தங்கத்தின் மதிப்பில் 3% அதாவது சரக்கு மற்றும் சேவை வரி, ஜிஎஸ்டி மற்றும் கூடுதல் 5% ஜிஎஸ்டி வசூலிக்கப்படுகிறது. நியூஸ் நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.